உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நிறுத்துங்க, இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா, யார் நீங்க? என் பேரு சக்தி. நான் GHல நர்ஸா ஒர்க் பண்றேன். சார், இந்த பாட்டு கச்சேரி இங்க தானே நடக்க போகுது? ஆமா. இந்த கச்சேரியை புக் பண்ணது யாரு சார்? அதெல்லாம் நீங்க எதுக்கு கேக்குறீங்க? சார், ஒரு விஷயம் இருக்கு, ப்ளீஸ் சொல்லுங்க. கார்த்தின்றவர் தான் புக் பண்ணிருக்காரு. சார், கொஞ்சம் அவர்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அவர் நம்பரை கொஞ்சம் கொடுக்க முடியுமா? கார்த்தி நம்பரை இவங்க கேக்குறாங்க. அவர் நம்பரை கொடுத்தா அந்த துங்கா நம்மள உயிரோடவே விட மாட்டானே, அதனால அந்த துங்கா நம்பரே கொடுத்துருவோம். என்ன சார் யோசிக்கிறீங்க? கார்த்திக் சார் நம்பரை கேட்டேன், கொடுக்குறீங்களா? கொஞ்சம் இருங்கம்மா, எடுத்துட்டு வரேன். இந்தாங்கம்மா, இதான் கார்த்தி சார் நம்பர். ரொம்ப தேங்க்ஸ் சார். சரிம்மா. என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ கார்த்தி சார், நான் நர்ஸ் சக்தி பேசுறேன். உங்க வைஃப் தீபா ஏன் பாதுகாப்புல தான் இருக்காங்க. நான் சபாவுக்கு வந்து உங்க நம்பரை வாங்கி தான் பேசுறேன். நம்ம நினைச்சது நடந்துருச்சு. என்ன சார் சொல்றீங்க? அந்த சக்தி விளம்பரத்தை பார்த்து சபாவுக்கு போய் கார்த்திகோட நம்பர் கேட்டிருக்கான். சபாவுல கார்த்திக் நம்பர் பதில் என் நம்பரை கொடுத்துருக்கான். இப்ப அவ கார்த்திக்னு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கா. சார், நீங்க கார்த்தி மாதிரியே பேசி அங்கே இருக்க சொல்லுங்க. நம்ம அங்க போய் அந்த சக்தியை பிடிச்சிடலாம். ஓகே ஓகே. ஏய், வண்டியை ஓரங்கட்டு. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. உங்களை மீட் பண்ண முடியாம தான் நான் தவிச்சிட்டு இருந்தேன். சார், நானும் உங்களை மீட் பண்ண எவ்வளவு தடவை ட்ரை பண்ணேன். ஆனா படுபாவி துங்காவால அது முடியாம போயிடுச்சு சார். ஏண்டி, என்கிட்டே என்ன படுபாவின்னு திட்டுறியா? வந்துகிட்டே இருக்கண்டி. என்ன சார், திடீர்னு பேச்சையே காணும். அது ஒண்ணு இல்ல, நீங்க சபாவில இருங்க, கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறோம் ப்ளீஸ். சரிங்க சார், சீக்கிரம் வாங்க சார். டேய், சீக்கிரம் போடா. சபாவுக்கு போ. திருப்பு திருப்பு திருப்பு. அந்த நர்ஸ் அங்கதான் இருக்கா. அப்பல இன்னைக்கு பிடிச்சு உண்டிலன்னு பண்ணிடுறேன். அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. கார்த்திக் சார் கிட்ட பேசியாச்சு. அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரு. அவர் வந்ததும் ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போய் தீபா மடத்தை அவர்கிட்ட ஒப்படைச்சிட வேண்டியதுதான். அப்புறம் அந்த துங்காவால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.